SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணிக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தோசைக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் தோசை தான் ஊற்றிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் தக்காளி சட்னி. ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் அரிசி மாவு வீடியோ கூட போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா தோசை இது மாதிரி நல்லா நைஸாக இருக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்துடுங்க. எள்ளு ஒரு 3 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் ஜீரகம். எள்ளு வெடிக்க ஆரம்பிக்கும், தீ கம்மியாக வச்சு வறுத்துடுங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன். நல்ல மணமாக இருக்கும் வெந்தயம் சேர்த்தலாம் தக்காளி சட்னிக்கு. இங்கே பாருங்கள், நல்லா வறுப்பட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுது. 3 தக்காளி நல்லா வதங்கிட்டோம். இங்கே பாருங்கள், புளி ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸுக்கு. நம்ம எடுத்துக்கிற காரத்துக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்குங்க. இங்கே கொஞ்சம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், மல்லி இலை கொஞ்சம் சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க. இந்த சூட்லேயே அது வதங்கினா போதும். தக்காளி நல்லா மதிச்சு விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுது. நல்லா வதங்கிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், பொடியை அரைச்சிட்டேன். எள்ளும் மலாட்டையும் சேர்த்து அரைக்கும்போது அவ்வளோ ஒரு மணமாக வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிறதையும் சேர்த்து புளி எல்லாமே சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு சேர்த்து சட்னி அரைக்கிற பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், சட்னி அரைச்சிட்டேன். பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு, 2 காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டேன். நம்ம அப்படியே சட்னியில் ரெடியாக வச்சுருக்கிற சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதான், தோசைக்கு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுது. நம்ம தோசை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ராத்திரியே கரைச்சி வச்சுட்டோம். உப்பெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருவேன் நான். இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து தோசை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விடுங்க. தோசைக்கல் வச்சுருக்கேன். அரிசி மாவு உளுந்து சேர்த்து 8 மணி நேரம் புளிச்சாதான் தோசை வந்து இட்லி தோசை எல்லாம் சூப்பராக வரும். நம்ம அப்படியே தோசை ஊற்றிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக தீர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தீர்த்துங்க. பாருங்கள், எண்ணெய் விட்டு தோசை நல்லா செவரட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எண்ணெய் விட்டுருக்கேன், நீங்கள் நெய் கூட விட்டு தோசை சுடலாம், சூப்பராக இருக்கும். நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வெந்ததுக்கு வரும், சூப்பராக அழகாக எடுத்துகிட்டு வரோம். நம்ம திருப்பி விட்டுடலாம் தோசையை. இந்த மாதிரி நல்லா செவந்த வறுக்க திருப்பி போட்டிங்கன்னா தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், செவந்தெடுத்து அப்படியே நம்ம திருப்பி வச்சிடலாம். தோசை சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இன்னொரு தோசையும் ஊற்றிடலாம். திருப்பி போட்டுட்டேன். தோசை அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தக்காளி சட்னி, சூப்பரான தக்காளி சட்னி வச்சுருக்கேன். வேர்க்கடலை சேர்த்து தோசை ஊற்றிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி. இங்கே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.